Taste the Daily. உதயேந்திரம் பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக 1வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சரவணன் பேரூராட்சியில் நடந்த மருத்துவ முகாம் மற்றும் பொங்கல் விழாவிற்கு கவுன்சிலர்களுக்கு முறையான அழைப்பு இல்லை எனவும், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்டடம் 5 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாததற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்றவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. பண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர் ஜோதி மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வரும் சுரேஷ் ஆகிய இருவரும் இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளனர். அப்போது கீழே அருந்து விழுந்திருந்த உயர் மின்னழுத்த கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் ஜோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சுரேஷ் 70% தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவையில் ரயில் இருக்கைகளில் பேக்களை வைத்துக் கொண்டு சக பயணிகள் அமர இடம் கொடுக்காமல் வடமாநிலத்தவர்கள் அடாவடி செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர் செல்ல பயணிகள் குவிந்ததால் கோவை சென்னை ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அப்போது பொருட்கள் வைக்கும் இருக்கைகளில் ஏறி அமர்ந்து கொண்ட வடமாநில இளைஞர்கள் சிலர் இடமிருந்தும் அதில் தங்கள் பேக்களை வைத்துக் கொண்டு சக பயணிகளுக்கு இடம் தர மறுத்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் சக பயணிகள் முகம் சுழித்த நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில் நிர்வாகம் இது போன்ற அடாவடி பயணிகளிடம் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் அதிகாலை முதலே விற்பனை துவங்கியது. இந்த ஆட்டுச்சந்தையில் வெள்ளாடு, கொடியாடு, சீமையாடு, நாட்டாடு, செம்மறியாடு என பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் தற்போது 1,50,00,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் லேனா விளக்கில் அரசு பேருந்து மோதியதில் மீன் வியாபாரி பலத்த காயமடைந்தார். மதுரையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று லேனா விளக்கு பகுதியில் டோல்கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜா என்ற மீன் வியாபாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ராஜா சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தூத்துக்குடி பூ மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லி 3000 ரூபாய்க்கும், சம்பங்கி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் விலை அதிகரித்த போதிலும் ஏராளமான பொதுமக்கள் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.